என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறவரா இருக்கிறார். இளைப்பாறுதல் அப்படின்னா என்னன்னா, இளைப்படைந்த ஒரு உள்ளத்திற்கு ஆறுதல் தருகிறது. இந்த ஆறுதல் யாரு தர முடியும்? ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, 1000 பேர் ஆறுதல் சொன்னால் ஆறுதல் ஆகுமா? எத்தனையோ பேர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கலாம். இழப்பின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில, வருத்தத்தின் மத்தியில, நீங்க தனிமையா இருக்கிற பொழுது நிறைய பேர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஆறுதல் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆறுதலா இருக்கும். ஆனா அது நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் நமக்கு தராது. நமக்கு நிரந்தரமான ஒரு ஆறுதல், இளைப்பாறுதல், அந்த நொந்து போன ஒரு ஆத்மாவுக்கு ஓய்வை தரக்கூடியது யாரு அப்படின்னா ஏசப்பாவால மட்டும்தான் தர முடியும். இன்னொரு இடத்துல நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா. அப்ப ரைட் டைம்ல ஒரு வேர்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்ல, ஒருவேளை அது மனுஷன் மூலமா, ஊழியக்காரவங்க மூலமா, நீங்க பர்சனலா வார்த்தையை படிக்கிறப்ப உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். அந்த ரைட் டைம்ல, ஏற்ற சமயத்துல உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்ல, அந்த வார்த்தை நம்ம இருதயத்தை ரொம்ப ஆறுதல் படுத்துகிற வார்த்தை. அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆறுதலுக்கு அதுக்கு விலையே நம்ம கொடுக்க முடியாதான். வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். அது ஒரு ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க நிறைய மனுஷங்க சும்மா போற போக்குல ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவன் அப்படி கிடையாது. உங்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை கொடுத்து உங்க இருதயத்தை தேற்றக்கூடிய நல்ல தகப்பன். அவரால் மட்டும்தான் அந்த உண்மையான இளைப்பாறுதலை ஒரு மனிதனுக்கு தர முடியும். காட் பிளஸ் யூ. நற்கிரியைகளை செய்கிறவர்களா நம்ம இந்த பூமியில இருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் நற்கிரியைகளை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். அவர் ஒரு 6 விஷயத்த அழுத்தி சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 41, 42வது வசனங்களை வாசித்தோம்னா தெரியும். நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல. நான் வியாதியா இருந்தேன், நான் காவல்ல கிடந்தேன், என்னை விசாரிக்கல. நான் அந்நியனா இருந்தேன், நீங்க என்னை சேர்த்து கொள்ளவில்லை. நான் தாகத்தோடு இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணீர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ கேட்குறாங்க, உங்களை இப்படிலாம் நாங்க பார்த்தது இல்லையே, நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, நீங்க எப்போ தாகமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ தேவன் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருத்தருக்கு நீங்க அதை செய்யாமல் போனீங்க அப்படின்னா அது எனக்கே நீங்கள் செய்யாமல் போனதுக்கு சமம். நீங்க ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கிற மனுஷனை நீங்க விசாரித்தீங்கன்னா அது என்னையவே நீங்க விசாரித்ததற்கு சமம். ஒரு பசியால வாடுகிற ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு நேரம் ஆகாரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அது எனக்கே செய்த மாதிரி. ஒரு காவல் கிடங்குல இருக்கிற ஒரு மனிதனை நீங்க விடுதலை ஆக்குறீங்க அப்படின்னா அது எனக்கே நீங்கள் செய்யற மாதிரி அப்படின்னு சொல்லி தேவன் நீங்க நற்கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படிப்பட்ட இந்த 6 கேட்டகரியில இருக்கிற மக்களை நம்ம பார்ப்போம். அந்நியரா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சரை போல சிலர் இருப்பாங்க, யாருமே அவங்களை சேர்த்து கொள்ளவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்க சேர்த்து கொள்ளுங்க. அவங்க கிட்ட ஏசப்பாவோட அன்பை சொல்லுங்க. வியாதியோட இருக்கிறாங்களா, கடந்து போயிடாதீங்க, அவங்கள விசாரிங்க. அதே மாதிரி பசியா இருக்கிறாங்களா, தாகமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கான ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் இந்த பூமியில வாழ்ற நாட்கள் நம்ம செய்ய வேண்டும். இந்த பூமியில நம்ம இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்ய வேணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எங்கேயோ தேடி போய் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளை சுற்றியே இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க செய்யறது தேவனுக்கே செய்த மாதிரி. அதனால இப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம வாழ்க்கையில கடந்து கிராஸ் பண்ணி நம்ம போயிட வேணாம். அவங்கள நின்று விசாரிக்கிறதோ, நின்று அவங்களுக்கான ஆகாரத்தை கொடுக்கறதையோ தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் உற்சாகமா நீங்க செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.